பாஜகவில் எம்எல்ஏ இருக்கிற 2-3 பேர் மேலே தொடர்ச்சியாக வந்து பல நிறுவனங்களை வந்து மிரட்டி பணம் வாங்கலாம் சொல்லி ரைடு விடுன்னு சொல்லி பணம் வச்சுக்கிற விஷயத்தை வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் அந்த பெண்மணி வந்து வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டு 4 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் தமிழக சேர்ந்த நடவடிக்கைகளை இதே மாதிரி இன்றைக்கி பாஜகவில் எம்பி பதவியில் போட்டிட்ட பலர் மேலேயும் இந்த குற்றச்சாட்டு இருக்குது. பல ஜாதி கட்சி இயக்கங்கள் நடத்துகிற பல பேரும் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது. சொத்தை வந்து அபகரிச்சுட்டு அவங்க வந்து லோக்கல் போலீஸோட டைப் பண்ணி பல விஷயங்களை பண்ணுறாங்க. அவங்க வந்து கோர்ட்டுக்கு போய் நிரூபித்து 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நிலத்தை மீட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்குள்ளே ஆளை மிரட்டி அவங்க வந்து ஓட வச்சிடுறாங்க. ஆக இப்படியான பல போக்கு வந்து காவல்துறையோட துணையோடு நடக்குது. இது வந்து அரசு அந்த ஆட்சியாளரும் துணை போகிறாங்க. இதுக்கு படி ஜாதிங்கிற விஷயம் ஆப்ரேட் ஆகுது. ஆக இந்த விஷயத்தை தான் சீர்திருத்தம் இளைஞர்கள் வந்து சமூகத்தில் வந்து பங்கெடுக்கணும், அமைப்புகள் நடத்தணும், சமூக ஊடகங்களும் ஆக்டிவாக செயல்படும் விஷயத்தை கோரிக்கையாக வைக்கிறேன். இப்போ ஒரு சவுக்கு சங்கம் ஒரு ஃபெலிக்ஸை கைது பண்ணிட்டீங்க. ஆனால் நாட்டில் இது போல் இருக்கிற நூற்றுக்கணக்கான சவுக்கு சங்கம் ஃபெலிக்ஸையும் எப்போ கைது செய்வீங்க அப்படிங்கிறதா ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. பாஜக மட்டும்தான் வேலை பண்ணணும்னா திமுகலையும் பல பேர் இருக்காங்க, ஏடிஎம்கேலையும் இந்த பல இருக்காங்க. ஏடிஎம்கேல இருக்கிற முக்கியமான ஆட்கள் வந்து திமுக அரசு குற்றம் சாட்டுச்சு, ராமதாஸ் குற்றச்சாட்டு அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? எடப்பாடி ஏன் இது ஒன்று கைது செய்யப்படல? திமுக இன்றைக்கி பல பேர் வந்து இந்த குற்றச்சாட்டுலாம் இருக்குது, அவங்க ஏன் கைது செய்யப்படல? ஆக இப்படியான பல கேள்விகள் வந்து இளைஞர்கள் மத்தியில் எழுது. இதற்கெல்லாம் தீர்வு என்னென்னா இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும், யூடியூப் தளங்களை புதுசாக ஓப்பன் பண்ணணும், நடுநிலைமையாக நேர்மையோடு செயல்படுற இளைஞர்கள் வந்து பொது வெளிக்கும் சமூக ஊடகங்களுக்கும் அரசியலுக்கும் வரணுங்கிற விஷயம் தான் முக்கியமாக இப்போ இந்த காலகட்டத்தில் இன்றியமையாத பணியாக நான் பார்க்குறேன். ஸ்பாட்லைட் டிவி இன்றைக்கி வந்து காலம் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது. தடி எடுத்தவங்க தண்டல்காரன் அதிகாரம் இருக்கிறதெல்லாம் வந்து நாட்டு சுரண்டி திங்கிற ஒரு போக்கு தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸ் வந்து அமலப்பட்டிருக்காரு. இதுக்கு கடந்த சில மாதங்கள் முன்னே ஒரு ரிப்போர்ட்டர் வந்து வெட்டி வந்து மோசமான நிலையில் வந்து மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்தார். அவர் மேலேயும் வந்து பல அலிகேஷன் சொல்லப்படுது. பல ஸ்பா வந்து மிரட்டி பணம் வாங்கினார், பல ஆட்களை மிரட்டி வாங்கினார், மணல் மாஃபியாட்ட செங்கல் சொல்லிச்சவங்க வந்து மிரட்டி பணம் வாங்கினாருன்னு போக வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே போல் இன்றைக்கி சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் வந்து மாட்டியிருக்காங்க. இந்த சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸையும் இத்தனை வருஷம் ஏன் விட்டு வச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஏன் கைது செய்யப்பட்டாங்கன்னா அவங்க வந்து போலீஸ் எடுத்து பேசிட்டாங்கிற விஷயத்தை தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. போலீஸ் எடுத்து பேசாமல் இருந்தால் அவங்க வந்து சவுக்கு சங்கர் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து அவங்க வந்து விட்டுருப்பாங்க. இதுமாரி ஒரு ரிப்போர்ட்டர் படுகொலை செய்யப்பட்டு இப்போ வந்து உயிர் பிழைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸும் கைது பண்ணாங்க. இவங்க தான் மொத்தமாக இவங்க 3 பேர் முடிஞ்சிச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. இன்றைக்கி பல டிவி சேனலில் வேலை பார்க்குற முன்னணி ரிப்போர்ட்டர்கள் இந்த வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகளும் பலரோட கூட்டணி சேர்ந்து இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. கடந்த ஆண்டு மட்டுமே கீழே வந்து சேகரித்து சொல்கிறேன், 20க்கும் மேற்பட்ட பெண்கள் புகார் கொடுக்குற பெண்களை வந்து போலீஸ் வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு துறையிலையும் பெண்கள் வந்து அபியூஸ் பண்ண போகிறதா நம்ம பார்க்க முடியுது. சவுக்கு வந்து அதை வந்து ஒரு மாதிரி சொல்லாமல் அது ஒட்டுமொத்தமாக அது சொன்னது தான் இந்த விஷயத்துக்கு முக்கிய காரணமாக மாறிடுச்சு. அவர் மேலே வழக்கு பதிவு பண்ண காரணமாகிடுச்சு. ஆக தமிழக அரசு என்ன பண்ணணும், இப்போ வந்து ஒவ்வொரு துறையிலையும் வந்து பெண்களை வந்து அபியூஸ் பண்ண போகிறத வந்து கண்காணிக்கிறதுக்கு இந்த குழு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த குழு வந்து உடனே அமைக்கணும். இப்போ அமைச்சா வந்து போலீஸ் கேட்டப்பறம் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் விரைவில் வந்து கூடுதல் சீக்கிரம் வந்து அந்த குழுவை வந்து விரைவில் அமைக்கணுங்கிற விஷயத்தை கோரிக்கை வைக்கிறேன். செய்தித்துறையில் வேலை பார்த்த முக்கியமான ஆட்களும் சரி, அப்புறம் வந்து போலீஸ் அதிகாரிகளும் சரி, அந்த ஆட்சியாளர்களும் சரி கூட்டு கலவனாக இருந்து செயல்படுறாங்க. அதனால் பல கொள்ளைகள் வந்து வெளியே வராமல் போகுது. எனக்கு நடந்த அனுபவத்தை சொல்ல போனால் ஒரு 4 விஷயமாக நான் காவல்துறைக்கு போயிருக்கேன். ஆனால் காவல்துறை வந்து எனக்கு எதிராக தான் செயல்பட்டுருக்காங்க. புகார் கொடுக்க போகிறத விட புகாரை கூட வாங்கலை, அந்தளவுக்கு தான் ஒஸ்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் வந்து புகார் கொடுக்க போல அந்த பெண்ணை வந்து ஒரு மாதிரி தவறாக வந்து எங்கள் இன்ஸ்பெக்டரும் டீல் பண்ணியிருக்காரு. நான் இதை வந்து ஒரு 4 புரட்சிகர அமைப்பை 4 பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொன்னேன், 4 ரிப்போர்ட்டர் சொன்னேன். ஆனால் அவங்க யாராலையும் இல்லை தலையிட விருப்பம் இல்லை. ஆக இப்படி தான் இருக்குது நிலைமை. வந்து காவல்துறை வந்து சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்லி நம்ம எத்தனை வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். காவல்துறையில் இன்றைக்கி பெண்கள் பாலியல் சம்மந்தமான புகார் உள்ளவங்க வந்து ப்ரொமோஷன் தரக்கூடாது, லாக்அப் டெத்தை வந்து ஈடுபடுறது வந்து ப்ரொமோஷன் தரக்கூடாது. அவர் வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது இன்னி வரைக்கும் பெரிய அளவுக்கு 1-2 எடுத்திருக்காங்க, பெரிய எடுக்கப்படல. இன்றைக்கி வந்து லாக்அப் டெத்து கடந்த 1 மாதம் வந்து 4 டெத்து நடந்திருக்கு. அந்த டெத்தை மறைக்கிறதுக்காக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருப்பாருன்னு ஒரு அச்சய உணர்வும் நமக்கு வந்து தோணுது. எந்த ஊடகமும் எந்த யூடியூபரும் இதை பற்றி பேசவே இல்லை. அப்படியே ஒரு வார்த்தையில் சொல்லி கடந்து போகிறாங்க. நான் இங்கே இருக்க யூடியூப் சேனலை மக்கள்லாம் வந்து கோரிக்கை வச்சு பல யூடியூப் சேனலையும் செய்தித்தாளையும் இந்த
ஊடகத்தையும் பேச சொல்லி எல்லாம் கட்டாயப்படுத்துங்க. மக்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற சமூக ஆளுநர்கள் வந்து எல்லாம் வந்து ஒவ்வொரு சித்தாந்த அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியையும் ஒவ்வொரு மனம் போகிற போக்கில் வந்து ஒவ்வொருத்தரும் ஆதரவு தெரிவிக்கிற போக்கு நடக்குது. அதெல்லாம் விடுத்து ஒரு 6 to 8 வந்து கண்ணாமனா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்குன்னு நேரத்தை செலவழிக்கிறீங்க. அப்படி இல்லாமல் ஆரோக்கியமான இதில் வந்து சமூக அக்கறையோடு எல்லாம் செயல்படணும். அப்படி செயல்பட்டால் வந்து கண்டிப்பாக வந்து காவல்துறையும் அரசு அதிகாரமும் அந்த இயந்திரமும் வந்து ஒழுங்காக செயல்படும். இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய தலைப்பு என்னென்னா, இந்த கடந்த மாதம் நடந்த 4 லாக்கட்டத்துக்கு என்ன நீதி கிடச்சதுன்னு விஷயத்தை நம்ம வந்து பேசணும். இங்கே இருக்க சமூக ஊடகத்துக்கும் நான் அந்த கோரிக்கை வைக்கிறேன். முக்கியமாக இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் வந்து அரசியலில் ஈடுபடணும். குறிப்பாக வந்து அந்த ஊடகத்துறைக்கு வந்து பணியாற்றணும். ஃபேஸ்புக்கு, சமூக ஊடகங்கள் பயங்கரமாக வந்து ஆக்டிவாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி நாட்டை வந்து ஓரளவுக்காக சீர்திருத்த முடியும். இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்க பிரபல யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸாக மாறிட்டாங்க. கடந்த ஒரு கன்னியாகுமரி பிரச்சனை வந்து அந்த குழந்தைக்கு ஆதரவாக பேசின பல யூடியூபர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த சாவித்திரிகண்ணன் வந்து கைது செய்கிறதுக்கு போலீஸ் துணிஞ்சுது. ஆக இந்த விஷயத்தையும் சவுக்கு சங்கர் ஆதரவாக பேசினா கைது பண்ண சொன்ன சூழல் தான் போயிட்டுருக்கு. ஆக போலீஸ் அராஜகம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. போலீஸ் அராஜகத்தை வந்து நம்ம வந்து தடுத்து நிப்பாட்டணும். போலீஸுக்கு ஏகப்பட்ட உரிமை கொடுத்துருக்காங்க. அந்த வந்து உரிமையை வந்து கட்டுப்படுத்தணும். அதிகாரம் வந்து பரவலாக்கப்படணும். அப்புறம் இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு துறையிலும் ஊழல் வந்து மலிஞ்சு போயிடுச்சு. அந்த ஊழலை குறித்து நம்ம பேச ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, யார் வந்து இப்போ மாரிதாஸும் இந்த விஷயத்தை பேச மாட்டார், சாட்டை துறைமுகமும் இந்த விஷயத்தை பேச மாட்டார். இதுமாரி இருக்கிற பல இன்ஃப்ளூயன்சர் வந்து இந்த விஷயத்தை யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே வந்து எல்லாம் வந்து தவறான முறையில் வந்து காசு சம்பாதிக்கிறாங்க. போலீஸோட உதவி தேவைங்கிறத போலீஸை யாரும் தொட மாட்டாங்க. குறிப்பாக சாட்டை துறைமுகம் வந்து அந்த கோயம்புத்தூர் அந்த சிறைத்துறை அதிகாரி மேலே நல்லவரும் சொல்லி சான்று கொடுக்குறாங்க. இன்றைக்கி ரியல் எஸ்டேட்லேருந்து வீடு, நில ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி இருக்கிற பிரபலமாக யாரெல்லாம் கட்சி நடத்துகிறாங்கன்னா, யாரெல்லாம் ஜாதி சங்கம் வச்சுருக்காங்க, எல்லா மேலேயும் 4-5 வழக்கு இருக்குது. யாரும் இன்னை வரைக்கும் கைது செய்யப்படலை. கைது செய்யப்பட்டாலும் அவங்க வந்து அடுத்த நாள் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டால் கூட அடுத்தது வந்து நேராக வந்து திமுக தரப்பு யாராவது சரண்டர் ஆகி அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சுக்கிறாங்க. இந்த திமுக மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கெலாம் என்ன வேலைன்னா, தான் அளவில் இருக்கிற லோக்கல் இருக்கிற பஞ்சாயத்தில் சரி பண்ணியும் காசு வாங்குறதா வேலை. அதாவது சவுக்கு சங்க வேலையை தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம தடுக்கப்படணும். ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பையன் இறந்துட்டான்னா டக்குன்னு அந்த ஜாதிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஜாதி சார்ந்த ஒரு ஆட்கள்கிட்ட போய் அந்த அமைச்சர்கிட்ட எம்எல்ஏ போய் அது முறையிடுறாங்க. அவங்க வந்து தலைமையிட்ட சொல்கிறாங்க. அந்த கேஸ் வந்து இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஆர்கே சுரேஷ்னு ஒரு வந்து 150 கோடி பணத்தை 200 கோடி 150 கோடி 100 கோடின்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு வன்னிய மக்களை ஏமாற்றிட்டு ஓடி போய் இந்த பணத்தை சுரண்டி காணாமல் போய் திருப்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா, எந்த ஒரு சிறை தண்டனையும் கிடையாது. அவர் வந்து வன்னியருக்கு ஆதரவாக படம் எடுத்து வந்து திரையில் ஓட்டி நீ கெத்தாக இருக்கார். ஆக இப்படியான போக்கு தான் போகுது. அவர் கவனம் பண்ணி என்னென்னா ஜாதிங்கிற விஷயம் தான் இருக்குது. அவர் ஜாதி சார்ந்த ஒரு அமைச்சர் வந்து அவர் வந்து கலந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆக இன்றைக்கி இருக்கிற ஏழை எளிய மக்கள் தான் இன்றைக்கி சுரண்டப்படுறாங்க. இன்றைக்கி இருக்கிற பணக்கார அரசு அலுவலர்கள் மற்றும் தனியாரில் இருக்கிற பல்வேறு நல்ல சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, 10 வருஷம் ஒரு வீடு வாங்குறாங்க. வீடு வாங்கி வாடகைங்கிற பேரில் மிகப்பெரிய சுரண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு 8,000 10,000 வீடு வந்து வாடகைக்கு இருக்க முடியாது இருக்குது. ஆனால் இன்றைக்கி சம்பளம் யாருக்குமே வந்து 12,000 15,000 அதிகமாக சம்பாதிக்க முடியல. ஆக இப்படி வந்து அதிகார வர்க்கமும் இந்த பணபலம் படைத்தவனும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு நாட்டில் இருக்கிற 40% மக்களை வந்து சுரண்டி திங்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப கண்காணித்து விழிப்புணர்வு செயல்பட்டு அரசு கொண்டு போய் இதே 40% மக்களை வந்து 60% மக்கள்கிட்ட வந்து கவனம் பண்ணணும். இன்றைக்கி வந்து குறைவான ஊழி கொடுக்கப்படுது. ஜிஎஸ்டிங்க பேரில் அதிகமாக வந்து வரி வந்து விதிக்கப்படுது. இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறதுன்னா அந்த 40% மக்கள் தான். ஏன்னா பாக்கி இருக்கிற மக்கள் 60% மக்கள் வந்து வரி கட்டுறதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. போலியான பில்லு ரெடி பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 நிறுவனங்கள் வந்து வரி ஒழுங்காக கட்டுறதில்ல. அந்த வரி ஒழுங்காக கட்டாத ஏமாத்துகிற சுரண்டி திங்கிற நிறுவனம் தான் சவுக்கு சங்கர் போல ஆட்களை வந்து பின்தொடர்ந்து போய் அவங்கள போய் இதுமாதிரி சீட்டிங்களை எல்லாம் பண்ணுறாங்க. இவர் சவுக்கு சங்கம் மட்டும் இல்லை, இதுமாதிரி பல பத்திரிகைகளும் பண்ணியிருக்காங்க, பல ஊடகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, காவல்துறையும் விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நீங்கள் முழுக்க கஞ்சா வந்து விற்கப்படுதுன்னா அது வந்து ஒரு இடத்துல கொலை செய்யப்படுது, திருட்டு நடக்குது அப்படின்னா காவல்துறையில் உள்ள ஏதோ ஒரு அதிகாரி வந்து உடந்தையாக இருக்காங்க. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கேகே நகரில் ஒரு 5 இடத்துல திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. போன ஆண்டு நடந்திருக்கு.
நமக்கு தெரிஞ்ச ஒரு 5 கடையில் உள்ள வந்து பொருளாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படல. இப்படியான காவல்துறையான மெத்தனம் போக்கு அதிகமாக இருக்குது. காவல்துறையை வந்து சீர்திருத்தம் பண்ணணுங்கிற விஷயத்தை அரசுக்கு எவ்வளோ முறை சுட்டி காட்டியும் அரசு வந்து கண்டுக்காமல் இருக்குது. இன்றைக்கி காவல்துறைக்கு ஏகப்போக உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைய வரைக்கும் காவல்துறை, நான் செய்தியில் ஒரு 20 வருஷமாக வந்திருக்கேன், காவல்துறை பல நடவடிக்கை எடுக்க சொல்லப்பட்டு செய்திகள் வரதை பார்க்க முடியுது. காவல்துறை செய்தி அப்படியே வந்து ரிப்போர்ட்டர் வந்து நம்ம ஊடகத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க, அந்த நிறுவனத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க, அவங்க அப்படியே நியூஸாக போட்டுருவாங்க. ஆனால் என்னோட அனுபவத்தில் நேரடியாக கேட்டதில் எனக்கு 5 சம்பவங்கள் 4 சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்களும் 5-6 சம்பவம் நடந்திருக்கு. இந்த 10 சம்பவங்களில் ஒரு சம்பவத்தில் கூட காவல்துறை திறம்பட செயல்பட்டு அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சது விஷயத்தை நான் வந்து பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 வழக்குகளை காவல்துறையை வந்து காவல்துறையை சமாளிக்கிறதுக்காக தான் நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்குற சூழலாம் பார்க்க முடியுது. ஆக இப்படி இருக்கக்குள்ள காவல்துறையில் இருக்கிற ஆட்களில் தவறான ஆட்களை, புகார் கொடுக்குறவங்களை அபியூஸ் பண்ணுற ஆட்களை, பணம் வாங்குகிற ஆட்களை, பணம் வாங்கிட்டு நடவடிக்கை ஆட்களை வந்து உடனே கலையணும். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இளைஞர்களோட அதாவது மனிதவள திறன் இருக்குது. அந்த திறன்லாம் அரசு பயன்படுத்திக்கணும். தவறு செய்த எதுக்கு நீங்கள் வைத்திருக்கீங்கன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஊழல் நடக்குது. அந்த ஊழலை முறையிடறதுக்கும் சரியான ஒரு இது இல்லை. கோர்ட்டுக்கு போனால் 10 வருஷம் ஓடுது, அட்வொகேட் ஃபீஸ் கட்ட முடியல. இப்படியான ஒரு மோசமான சிஸ்டமாக வந்து சுத்தமாக மாறி போயிடுச்சு. இந்த நிலைமையெல்லாம் மாற்றணும்னா சமூக ஊடகங்களையும் இன்ஃப்ளூயன்ஸையும் நம்ம வந்து நம்மளை நோக்கி வர வைக்கணும்னா இங்கே இருக்க இளைஞர்கள் என்ன பண்ணணும், நல்ல விஷயங்களை கையில் எடுத்து நல்ல விஷயங்களை பேசணும். அந்த யாரெல்லாம் தப்பான தகவல் வந்து போலீஸ் இன்ஃபாரம் செயல்படுறாங்கன்னா அந்த யூடியூப் சேனல்களை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளில ஒன்றும் அவங்க ஆதரவளிக்கக்கூடாது. பலரை வந்து அந்த நிதி உதவி அளிக்கிறீங்க, அதெல்லாம் தடுக்கணும். ஆக இந்த யூடியூபர் வந்து இந்த விஷயத்தை பேசணும்னு சொல்லி கமெண்டில் போய் நீங்கள் வந்து நீங்கள் சமூக ஆளுநர் வந்து பதிவு பண்ணணும். அவர்கள் வந்து நமக்கு ஏற்ற ஆளுங்களாம் வந்து மாற்றணும். இந்த மாற்றங்கள் வந்து ஒவ்வொருவரும் சமூக அக்கறையோடு செயல்பட்ட ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் சமூக அக்கறையோடு செயல்பட்டால் மட்டும்தான் இங்கே இருக்கிற அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் மாற்ற முடியும். அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு 5% மக்கள் வந்து இதுமாதிரி மாறினாலே போதும், ஆட்சியாளர்கள் வந்து பயந்துக்கிட்டு மாற ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி சமூக ஊடகங்களை பயன்படுத்துறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேர் அல்லது ஒரு 50 லட்சம் பேர் தான். 50 லட்சம் பேருக்காக தான் இங்கே ஒட்டுமொத்தமாக ஒரு ட்ரெண்டே செட் பண்ணப்படுது. பாக்கி ஒரு 6 கோடி பேர் வந்து எந்த ஒரு தகவலும் வந்து பெறாமல் தான் இருக்காங்க, அல்லது குறிப்பிட்ட சில மக்கள் தான் தகவல் பெறாங்க. ஆக இந்த 1 கோடி மக்கள் தான், 1 கோடி மக்களுக்காக தான் 1 கோடி மக்கள் வந்து வச்சு தான் இந்த சமூக ஊடகங்களும் இந்த பல யூடியூப்பை பார்க்குற இந்த வியூவர்ஸும் இருக்காங்க. ஆக இவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இப்போ விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. அப்படி இல்லாமல் நல்லவர்கள் வந்து இந்த 1 கோடி பேர் என்னென்னா அக்கப்போரான நியூஸு, அந்த கிராமரான நியூஸு, இதுமாதிரி க்ரைம் சம்மந்தமான விஷயங்கள், இதுமாதிரி வக்கரப்பொத்தி கொண்டவங்களாக தான் இருக்காங்க. இப்படி இல்லாமல் புதுசாக ஒரு வியூஸ் வந்து ஒரு நல்ல சமூக அக்கறையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல பார்வையாளர்கள் சமூக அக்கறையோடு இருந்து இந்த அரசியல் அந்த யூடியூப் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த ஆட்கள் உள்ளே வந்தாங்கன்னா அதோட தன்மை மாறும். அதேமாதிரி சேனலில் ஆதரவு அளிக்கணும். அக்கப்புறம் நியூஸெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இது விஷயம் நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசும் ஆட்சியாளரும் காவல்துறையும் ஒழுங்காக செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ வந்து என்ன தப்பு பண்ணாலும் என்ன, அந்த யூடியூப்பில் போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, நியூஸ் சேனலில் வரும், அவ்வளோதானே. அது வந்தால் ஒரு 1 லட்சம் பேர் பார்க்க போகிறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க, நமக்கு அதெல்லாம் ஒரு பாதிப்புன்னு நினைக்கிறாங்க. ஆக அப்படி இல்லாமல் நல்லவர்கள் வந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்தணும், அரசியலில் வரணும், புது இயக்கங்கள் ஆரம்பிக்கணும், சமூக இயக்கங்கள் ஆரம்பித்து செயல்படணும். எங்கே அதிகாரிகள் ஆட்சி தான் எனக்கு சிஎம் வந்து சும்மா ஒரு வெறும் இந்த போஸ்டிங்கை வந்து அவர் வந்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டார், அது ஆரம்பிச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் சிஎம்க்கு எந்த பொறுப்பையும் வந்து ஒழுங்காக செய்யலை. இன்றைக்கி அதிகாரிகளும் அவர் கூட இருக்க ஐடிவிங்க தான் நீங்கள் செயல்பட்டுருக்காங்க. அவங்க அதை மீறி செயல்பட்டாங்கன்னா அவங்க இன்றைக்கி நல்ல ஆட்கள் திமுகவில் வேலை செய்கிற ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து குறிப்பிட்ட ஆட்கள் அவங்க செயல்பட முடியாது. செயல்பட்டால் அந்த அவங்க வாங்குகிற 1.5 லட்சம் சம்பளத்துக்கு துண்டு விழுந்துடும். ஏற்கனவே வந்து பலர் வந்து பல வறுமையான நிலையில் வந்து அந்த நிலைமைக்கு போயிருக்காங்க. ஆக அவங்க வாழ்வாதாரத்துக்காக சில விஷயங்களை சகிச்சுட்டு போகிறாங்க. ஆக நம்ம செய்ய வேண்டியதுன்னா பொதுமக்கள் கையில், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் கையில் தான் இந்த நாடு வந்து இருக்குது. அவர்களாம் வந்து பங்களிப்பை செலுத்தி இங்கே இருக்கிற ட்ரெண்டை மாற்றணும். இன்றைக்கி சவுக்கு சங்கரோ, மாரிதாஸோ, சாட்டையோ தவறான தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் இன்ஃபார்மராக பல இன்ஃப்ளூயன்ஸ் வந்து போலீஸ் கொடுத்த தகவல் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதை வந்து விழுந்து பார்த்து நம்ம வந்து 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பார்க்குற வருஷம் அந்த திருப்பி பேர் தப்பு பண்ணுறாங்க. ஒரு 20-30 பேர் யூடியூப்பை வந்து தமிழ்நாட்டை ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த 20 பேரையும் நிராகரிச்சுட்டு புதுசாக உள்ள ஆட்களை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களை வளர்த்து விடுங்க. புதுசாக வந்து ஆட்களை வந்து யூடியூப்ஸில் இருந்து அவங்க வந்து வளர்த்து விடுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பங்களிப்பு சமூக அதிகமாக இருக்கணும். தவறு எங்கன்னா தான் கண்டிங்க. நீங்கள் சித்தாந்தமாக திமுக ஆதரவு வைக்கணும், பாஜக எதிர்ப்பாக இருந்தால் ஆதரவிங்க, திமுக தவறு செய்தால் கண்டிங்க. அப்போ அந்த சூழ்நிலை இருந்தால் தான் நாடு வந்து நல்ல நிலைமைக்கு மாறும். இங்கே சிஸ்டம் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த விஷயம் சொல்கிறேன். எல்லோரும் போய் எல்லா யூடியூப் சேனலும் யாரெல்லாம் நீங்கள் நம்புறீங்கன்னா அவங்கள்ட்ட போய் நடந்த 4 லாக்அப் டெத்தை குறித்து நீதி வழங்க சொல்லி நம்ம வந்து கோரிக்கை வைப்போம். அரசாங்கம் வந்து போலீஸ் கொடுக்குற முக்கியத்துவத்தை குறைச்சிக்கிட்டு போலீஸ் துறையை அந்த சீர்படுத்தவும், அங்கே இருக்கிற பெண்களை வந்து பாதிக்கப்பட்டிருந்தால்
அவங்கள வந்து மீட்கவும் அந்த அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் விஷயம் கோரிக்கை வைக்கிறேன். காவல்துறைக்கு கொடுக்க வேண்டிய உரிய அந்த விடுப்பு கொடுக்கறது, அதிகப்படியான வேலையை வந்து அவங்க போட்டு பிரஷர் தள்ளாமல் அதிகான ஆட்களை வந்து வேலைக்கு எடுத்து போகணும், மனிதர்கள் பயன்படுத்தணும், தவறு செய்யாதீர்கள் வெளியேற்றணுங்கிறது கோரிக்கை வைக்கிறேன். இறுதியாக நான் சொல்ல வரேன்னா, எல்லாரும் வந்து சமூக கரையில் செயல்படுறதுங்க. ஒவ்வொரு ஆளை பிடிச்சிக்கிட்டு எப்படி சில பேர் விஜயையும் அஜித்தையும் பிடிச்சிட்டு தொங்குற மாதிரி நீங்கள் இங்கே யூடியூப் சேனலில் இன்ஃப்ளூயன்ஸையும் பிடிச்சி தொங்காதீங்க விஷயத்தை கோரிக்கை வைக்கிறேன். சமூக அக்கறையோடு செயல்படும் எல்லாம் மனிதநேயத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.